வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு 3 டிசைன் ப்ளவுஸும் ஃபாஸ்ட்டாக தான் பார்க்க போகிறோம். இது வந்து லாங் வீடியோ தனித்தனியாக இருக்குது. பொறுமையாக அது தனியாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ப்ளவுஸ் வந்து ரீச் ஆகலை, உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த டிசைன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இந்த தீபாவளிக்கு கொஞ்சம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். டிசைன்ஸுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா வந்து தனியாக பார்த்து கற்றுக்குங்க. சேனலில் உள்ளே போனீங்கன்னாவே இருக்குது, போட்டிருக்கேன். நான் 3 டிசைன் ப்ளவுஸுமே இருக்குது. ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். இது டிசைனுக்காக மட்டும்தான் இந்த 3 ப்ளவுஸும். 3 ப்ளவுஸுக்கும் கை டிசைன் இருக்குது. நீங்கள் வந்து அப்புறம் புரியாத மாதிரி எனக்கு போட்டுட்டீங்க, சொல்ல தெரியல, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட என்னை திட்டாதீங்க. தனித்தனியாக இந்த கை தனியாக ப்ளவுஸ் தனியாக சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து டிசைனுக்காக தெரியப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இது சேர்த்து போடுறேன். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேங்க, என்னை திட்டிடாதீங்க. இப்போ வந்து பைப்பிங் வச்சிடலாம். நான் முன்னாடியும் பானைக்கு பின்னாடி வந்து ரவுண்ட் நெக்கு. அவங்க பானைக்கு எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, சிலருக்கு வந்து ஷோல்டர் நழுவிக்கிட்டே போகும். அதுக்கு பானைக்கு நம்ம வச்சு நம்ம தைச்சோம் அப்படின்னா சிலருக்கு வந்து அந்த இது இறங்காது. இது ரொம்ப ஒல்லியானவங்க, அதனால் முன்னாடி பானைக்கு தான் கேட்டாங்க. பானைக்கு வச்சுருக்கேன். அந்த ரவுண்ட் பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதிலிருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் கட் பண்ணுறேன். இந்த டிசைன் விசிறி நெக் டிசைனு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கலர் வந்து நல்லா அழகாக இருக்கும். பார்த்து கற்றுக்கங்க. இது டிசைனுக்காக மட்டும் நான் இது எல்லாத்தையும் சேர்த்து போடுறேன். இந்த மாதிரி கலர் வந்து நம்ம மல்டி கலர் கொடுத்து பண்ணலாம். இது கையும் சேர்த்து உங்களுக்கு வந்துடும். இல்லை ரொம்ப நம்ம பார்த்ததும் சிலர் வந்து தப்பாங்க. பார்த்தோன்னே சரி இதுதான் டிசைனு, இப்படி தான் தைக்கணும் அப்படின்னு சிலர் வந்து தப்பாங்க. அப்படி தைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு தனியாக இருக்குங்க, பார்த்து கற்றுக்குங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்ததும் தைக்கிறவங்களுக்கு வந்து இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இந்த தீபாவளிக்கு வந்து டிசைன் ப்ளவுஸ் டக்குன்னு கேட்பாங்க. அப்போ ஒரே வீடியோவில் வந்து ஒரு 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்போ கையும் சேர்த்து நம்ம பார்க்குறதுனால ரொம்ப உதவியாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்காக சரி சேர்த்து போடலான்னு போட்டிருக்கேன் நான். இதெல்லாம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணது. யோசித்து வந்து எப்படி பண்ணலான்னு இது வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணது. இதில் வர 3 டிசைன் ப்ளவுஸுமே ஆனால் வந்து அவ்வளோவா வந்து யாருக்குமே தெரியாது, மக்களுக்கு கரெக்டாக போய் சேரலை. அதனால தான் சரி மறுபடியும் போட்டு தெரியப்படுத்தணுன்றதுக்காக போடுறேங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம பைப்பிங் வச்சிடலாம். பைப்பிங் வந்து ஒரு ஓரம் அடிச்சுட்டு தான் நான் தைக்கிறேன். ஏன்னா அப்படியே நம்ம மடக்கி விட்டுறலாம். ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் நமக்கு திக்காக வரும். ஏன்னா மேலே வந்து நம்ம கிளாத்து நிறைய வச்சு தைச்சனால திக்காக வரும். அதனால் வந்து ஒரு ஓரமாக தைச்சிட்டு அப்படியே மடக்கி விட்டுறலாம். இப்போ இது வந்து கைக்கும் ரெடி பண்ணிடலாம். சேம் கைக்கும் அதே மாதிரி தாங்க. ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் குட்டியாக தான் வரும். உயரம் வந்து 4 இன்ச்சு, உயரம் வந்து 3 இன்ச்சு, அகலம் வந்து 4 இன்ச் வச்சுருக்கேன். சென்டரில் வந்து அதுக்கு மாதிரியே பிங்க் கலர் சென்டரில் வச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம அதுக்கு எப்படி பண்ணமோ கலர்ஃபுல்லாக அதே மாதிரி கைக்கு பண்ணிடலாம். இது உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸு போட்டாவே வந்து அதாவது வந்து இது சாரீ வந்து மல்டி கலர் பிளெயின் சாரீங்க. இந்த ப்ளவுஸ் வந்து கிராண்டாக நம்ம பண்ணி போட்டது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ப்ளவுஸ் வந்து எப்படின்னா வந்து மல்டி கலரில் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து அதில் நான் ப்ளவுஸ் வந்து தைக்கலை. இது டிசைனுக்காக எடுத்துக்கிட்டு ப்ளவுஸ் வந்து நான் சில்க் காட்டனில் தைச்சேன். டிசைனுக்கு மட்டும்தான் அந்த அவங்க கொடுத்த அந்த சாரியில் வந்து ப்ளவுஸ் யூஸ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த டிசைனை பார்த்தது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. இப்படி கூட பண்ணலாமா மெட்டீரியலில் அப்படின்ற மாதிரி. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது கைக்கு நம்ம இது மாதிரி ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக. இன்னொரு கைக்கும் ரெடி பண்ணிடலாம். மொத்தமாக அப்படியே வச்சு அடுக்கி விட்டு ஒரே தையல் போடுறது தான். அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதனால தான் மறுபடியும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அது வந்து நம்ம கீழே வந்து கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் ஒரு தையல் மட்டும் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை முடிச்சுட்டு நம்ம பைப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் வச்சு தைக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா மேக்ஸிமம் வந்து கைக்கு எப்படி வருது, அதாவது பின்கழுத்துக்கு நம்ம எப்படி டிசைன் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி கைக்கு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இல்லை வேறு மாதிரி வித்தியாசமாக நம்ம பண்ணோன்னா வந்து நல்லா இருக்காது.
அதனால் முக்கால்வாசி நான் யோசிச்சு நம்ம பேக் சைடு என்ன டிசைன் நம்ம பண்ணுறோமோ அதுவே நம்ம முன்னாடி கொண்டுட்டு வந்துடணும் தான் என்னோடய ஆசை. கைக்கும் முன்னாடியும் நம்ம சேர்த்து வந்து டிசைன் பண்ணிடலாம். இப்போ வந்து கை வந்து சென்டர் அடையாளப்படுத்திடலாம். இதை வச்சு தைச்சிடலாம். நீங்கள் வச்சு தைக்கிறப்போ வந்து ஒரு நூல் கீழே இறக்கி தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அதுக்கு பைப்பிங் பண்ண போகிறோம். தைச்சிட்டு மேலே ஒரு லைன் நம்ம பைப்பிங் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் இந்த முக்கோணம் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அகலம் 2 இன்ச்சு உயரம் 2 இன்ச்சு, அது ரவுண்டாக நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பிங்க் கலரில் அடித்து திருப்பி அது அந்த பீஸை வந்து அந்த மறைச்சி நம்ம சுற்றியில் தைச்சிட்டு வந்துடலாம். அது கிராஸ் பீஸ் வந்து நம்ம எப்பயும் போல் அடித்து திருப்போம் இல்லையா, அந்த கிளாத்து தான் இது. இது அந்த கோல்டன் கலர்லேயும் கிடைக்கும் நிறையா. இது வந்து நல்லாயிருக்கும், நமக்கு அதை திருப்பி கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடிப்பக்கம் கொடுத்து மேல் பக்கம் தான் திருப்புறேன். ஏன்னா வந்து இது பைப்பிங்க்கு வந்து நமக்கு வரலை. என்ன காரணம்னா அது திக்காக இருக்குது அந்த இடத்துல மட்டும். இந்த பக்கம் சன்னமாகவும் இங்கிட்டு வந்து திக்காகவும் வர்றது வந்து நல்லா இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா நம்ம இப்போ அடிப்பக்கம் கொடுத்து சுடிதாருக்கு மாதிரி மேல் பக்கமாக திருப்பிட்டேன். அப்போ அது ஒரு டிசைனாக நமக்கு அழகாக வந்துடுச்சு. இப்போ அது சுற்றிலும் நான் கைக்கு பாசி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பேக் சைடுக்கு இதை எடுத்துக்கலாம். முக்கோண பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்து தைச்சி முடிச்சுட்டு நம்ம ப்ளவுஸில் வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப நானே நிஜமாக நம்பவே முடியல, இந்தளவுக்குலாம் டிசைன் அழகாக வருமானது வந்து என்னால் நம்பவே முடியல. அந்தளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. இது வச்சு அடையாளப்படுத்திக்கலாம். அடையாளப்படுத்திட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கழுத்தோட உயரம் எந்தளவுக்கு வேணுன்றதை பார்த்துக்குங்க. பார்த்ததுக்கப்புறமா நம்ம வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். இது கலர் தான் நமக்கு மெயின். கலர் வந்து செமையாக அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ளவுஸும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து எப்பயும் நம்ம இப்படி திருப்பி வைக்கிறதோட இப்படி நம்ம திருப்பி வைக்கிறோம், அதாவது வந்து கழுத்து பக்கம் பார்த்து வைக்கிறோம். அப்போ வந்து நமக்கு 2 டிசைனாக தெரியும். அந்த பிங்க் கலர் ஒரு டிசைனு, இது நம்ம 2 கலரில் கொடுத்துருக்கோம், அது ஒரு டிசைனாகவும் தெரியும் உங்களுக்கு. அது பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ சுற்றிலும் நம்ம அந்த இது கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து அந்த நம்ம பிங்க் கலரில் ரோப் அடித்து திருப்பணும் இல்லையா, அந்த இதை வச்சு தைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிடலாம். இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் நெக்கை கட் பண்ணி நிறையா டிசைன் பண்ணலாங்க. நான் நிறையா போட்டிருக்கேன், நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ சேனல் உள்ளே புதுசாக பார்க்குறவங்க உள்ளே போய் பார்த்து கற்றுக்குங்க. இப்போ இதுக்கு வந்து முன்னாடி பாக்கழுத்து வச்சுருக்கேன், பாக்கழுத்து வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான், போதும். ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம அந்த பிங்க் கலர் பீஸ் வச்சு அந்த பிசுரெல்லாம் தெரியாமல் எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துட்ருங்க. கட் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக கட் பண்ணுங்கள். கொஞ்சம் தள்ளிகிள்ளி போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ரொம்ப கவனமாக கட் பண்ணுங்கள். இப்போ அந்த பீஸ் வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த இதை மறைச்சி தைச்சிட்டு நம்ம அடுத்து பாசி வைக்கலாம். ஏன்னா அது வந்து நம்ம ஒரே அளவாக தைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கட் பண்ணுற பீஸ் வந்து ஒரே அளவாக இருந்துச்சுன்னா நம்ம மடித்து தைக்கிறதும் வந்து ஒரே அளவாக இருக்கும் நமக்கு. அதனால தான் நம்ம வந்து அகலம் 2 இன்ச்சு உயரம் 2 இன்ச்சு ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம மடித்து தைக்கிறப்பையும் ஒரே மாதிரி நமக்கு வந்துடும். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம பாசி கொடுத்துடலாம். கைக்கு எப்படி எல்லாத்துக்கும் நம்ம ரவுண்டாக அப்படியே சுற்றி கொடுத்தோமோ அதே மாதிரி இதுக்கும் நம்ம கொடுத்துடலாம். சென்ட்ரு வந்து சும்மா ரவுண்ட் பாசி கொடுக்குறேன். ரவுண்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அது நம்ம டைட்டாக போடுறதுனால இந்த இது வந்து நம்ம தனியாக தான் கொடுத்துருக்கோம். அப்போ வந்து அந்த பீஸ் வந்து சில நேரம் வந்து தூக்கும். அந்த தூக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம சுற்றிலும் நம்ம ரவுண்டாக பாசி வைக்கிறதுக்கு காரணம். எல்லாத்துலேயும் வந்து பாசி வைக்கணும். சிலர் பாசி வேணான்ட்டாங்கன்னா சும்மா வந்து நூல் வச்சு கூட அங்கனங்கன்னா தைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்காமல் இருக்கும். அதுக்காக மட்டும்தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, செமையாக இருக்குது, வேறு லெவல். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸ் இது. நம்ம சேனலில் போட்டதுலேயே வந்து இந்த மயில் ப்ளவுஸும் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் இந்த தீபாவளிக்கு வந்து இதை ட்ரை பண்ணுன்றதுக்காக தான் மறுபடியும் எடுத்து போட்டிருக்கேன். இது உங்களுக்கு புரியலைன்னா தனியாக வீடியோ இருக்குங்க, பார்த்து பழகிக்குங்க. இது முன்பக்கம் சோல்ட்ரு இறங்குதுன்றவங்களுக்கு வந்து
பானைக்கு வச்சு பண்ணி கொடுங்க. இது கை ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதான் சாரீ, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ளவுஸு இந்த ரன்னிங் ப்ளவுஸ் மாதிரி தான் இருந்தது. இப்போ அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். இதுவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு எப்படி நம்ம ரவுண்ட் நெக்கு கட் பண்ணுமோ அதே மாதிரி கீழே இது 1.5 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சு ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து செக்குடு டிசைன் வரும். இதுவும் சூப்பராக இருக்கும். இதுவும் அந்த மெத்தடில் தான் வரும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். செக்குடு போட்டு நம்ம பண்ணலாம். இப்போ நெக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, நடுவில் வந்து ரவுண்டாக. இது வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தாங்க. சாரீ ப்ளவுஸ் வந்து இதாக வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இது வேறு சாரியோட ப்ளவுஸ் வந்து இதுக்கு மேட்ச் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ரன்னிங் ப்ளவுஸ் இது, அதை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ பைப்பிங் வச்சிடலாம். பைப்பிங் வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் அளவு எவ்வளோ வைக்கணும் கிராஸ் பீஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கிராஸ் பீஸ் வந்து 1.25 இன்ச் இருந்தால் போதுங்க. சிலருக்கு வந்து நம்ம நேர் பீஸ் வைக்கணுமா கிராஸ் பீஸ் வைக்கணுமான்னே நிறைய டவுட் இருக்குது. தயவு செஞ்சு நேர் பீஸ் வச்சு பைப்பிங் வச்சுக்காதீங்க, அது வரவே வராது, அது இழுத்து கொடுக்காது உங்களுக்கு. அதனால் வந்து எப்பயுமே வந்து ஹெம்மிங்காக இருக்கட்டும் பைப்பிங்காக இருக்கட்டும் கிராஸ் பீஸ் தாங்க பெஸ்ட்டு. கிராஸ் பீஸுமே கரெக்டாக வச்சு கிராஸாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நமக்கு அழகாக வரும் பைப்பிங்காக இருக்கட்டும் ஹெம்மிங்காக இருக்கட்டும். ஹெம்மிங்குமே நீங்கள் அடிச்சுட்டு உள்ளே இருக்க கிராஸ் பீஸை கட் பண்ணிவிட்டு தைக்கும்போது வந்து உங்களுக்கு நல்லா வரும். சிலர் வந்து அந்த உள்ளே இருக்க அந்த கிராஸ் பீஸை கூட கட் பண்ண மாட்டாங்க ஹெம்மிங்க்கு, அப்படியே மடித்து 2 தையல் போடுவாங்க. அது வந்து ரொம்ப கனமாகவும் அறுக்கிற மாதிரி இருக்கும் கழுத்து. அதனால் வந்து உள்ளே கிராஸ் பீஸ் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அங்கங்கே கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் வந்து கழுத்து வந்து லூஸ் கொடுக்கும். மடித்து நம்ம தைக்கும் போது ஒரு 2 தையல் போடும்போது கழுத்து வந்து உங்களுக்கு சுருங்காமல் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக செக்குடு போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சு மடித்து நான் கொடுக்குறேன். நான் 2 பக்கமே ஒரு 1/4 இன்ச் அளவு தான் வரும். குட்டி குட்டியாக தான் கொடுக்குறேன். இது சாரீ கிளாத்து, சில்க் காட்டன் கிடையாது. சாரீ ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸ் வந்தது இது, அதை வச்சு தான் நான் டிசைன் பண்ணுறேன். ஏன்னா சிலருக்கு வந்து டவுட் நிறைய இருக்குது. நீங்கள் கொடுக்குறது வந்து சாரீலேருந்து கட் பண்ணிங்களா இல்லை வந்து சில்க் காட்டனா இல்லை காட்டனா அப்படின்றது வந்து நிறைய டவுட் கேட்குறீங்க. அதனால் நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன், இது வந்து சாரீலேருந்து கட் பண்ணது ரன்னிங் ப்ளவுஸு. அதனால் சாரியில் கட் பண்ணது தான் நம்ம ஃபுல்லாக டிசைன் பண்ண போகிறோம். ஏன்னா சாரீ ப்ளவுஸுங்கும்போது நமக்கு நிறைய மெட்டீரியல் கிடைக்கும், தாராளமாக நம்ம டிசைன் பண்ணலாம். இது மாதிரி இது ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி வச்சு இது உருட்டுங்க. தண்ணி வச்சு உருட்டுக்கும்போது உங்களுக்கு அழகாக உருட்டி கொடுக்கும். ஒன்று கட் பண்ணிட்டா அதே அளவை வச்சு எல்லாம் ஒரே மாதிரி கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேக் சைடு வெட்டணும் இல்லையா, அதை வச்சு நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாம். சுற்றிலும் 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் கட் பண்ணுறேன். மீதம் இருக்கிறத நம்ம கைக்கு கட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 மீட்டர் அளவாவது நமக்கு தேவைப்படும் செக்குடு பிடிக்கிறதுக்கு. இப்போ இது வந்து கைக்கு வந்து உயரம் வந்து 3 இன்ச்சா, அகலம் வந்து 4 இன்ச்சுங்க. இதை மடித்து 2 இன்ச்சு அகலம் வச்சுருக்கேன், உயரம் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். சேம் நம்ம பார்த்த கை மாதிரி தான் வரும் உங்களுக்கு, ஆனால் நல்லாயிருக்கும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம். கை இப்படி தான் வரும். கை வந்து உங்களுக்கு அடுத்து வந்துடுங்க. ஸோ எப்படின்றது வந்து நான் சொல்லி கொடுத்துட்றேன். அது சும்மா கொஞ்சம் வந்து சேர்த்து வந்துடுச்சு முன்னாடி. இது பேக் சைடு நம்ம அடியில் ஒரு பீஸ் கொடுத்து கட் பண்ணி விட்டு திருப்பி எஜ்ஜிலே தையல் போட்டுடலாம். இதுக்கு வந்து நம்ம அந்த கோல்டன் கலர் பைப்பிங் கொடுத்துடலாம். நல்லா அமுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு தையல் போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். சுற்றிலும் ஒரு தையல் போட்டுருங்க. நல்லா உருட்டி ஒரே மாதிரி கொடுங்க. இப்போ வந்து கழுத்தோட உயரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுன்றதை பார்த்துக்கோங்க.
அகலம் வந்து நம்ம வெட்டின அளவு கரெக்டாக அந்த பீஸை வச்சு நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நம்ம அப்படியே வச்சு தைச்சிட்டு வர்றது தான். ரொம்ப ஈஸி தான். சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த கோல்டன் கலர்லேயும் இருக்கட்டும், இந்த க்ரீன் கலர்லேயும் இருக்கட்டும், சென்ட்ரு அடையாளப்படுத்திட்டு அதுக்கப்புறமா 2 பக்கமும் நம்ம கரெக்டான அளவு கூட உயரம் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிங்க. இப்போ வந்து நம்ம அதை தைச்சிட்டோம். தைச்சதுக்கப்புறமா கோல்டன் கலர் நம்ம லேஸ் வச்சு ஒரு இன்ச்சு அகலம், இல்லைன்னா வந்து 1/2 இன்ச்சு அகலம் அந்தளவு வச்சு ஒரே அளவாக வச்சு லேஸ் வச்சு தைச்சிட்டு வாங்க. ஒரு பக்கம் மட்டும் தைச்சிடலாம். சுற்றிலும் ஒரு பக்கம் மட்டும் தைச்சிட்டு இன்னொரு பக்கம் வந்து நம்ம அந்த டிசைன் பண்ணோம் இல்லையா, அதை கொடுத்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த இது லேஸ் கொடுக்கறது வந்து முன்னாடி வரைக்கும் கொடுத்துருங்க. இப்போ இந்த பீஸ் வந்து நான் 3 கொடுக்குறேன். ஒரு இன்ச்சுக்கு தள்ளி கேப் போட்டு டேப்பு கையில் வச்சுக்கோங்க. 1 இன்ச்சுக்கு தள்ளி கேப் போட்டு நம்ம 3 பீஸ் மட்டும் கொடுக்கலாம். இது ஏன் அப்படின்னா வந்து சிலருக்கு வந்து சில நேரம் வந்து நம்மக்கிட்ட துணி மெட்டீரியல் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ வந்து ஃபுல்லாக நம்ம கொடுக்கப்ப வந்து நிறைய தேவைப்படும். அப்படி பத்தாத நேரத்தில் வந்து இதுக்கு இருந்தது தான், இல்லாமலாம் இல்லை. சப்போஸ் எல்லாருக்கிட்டேயுமே அந்த மெட்டீரியல் வந்து இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ கம்மியாக இருக்கிறப்ப நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலான்றதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி தள்ளி நம்ம ஒரு இன்ச்சு கேப் போட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ சேம் முன்னாடி வரைக்கும் அதே அளவு வச்சு கொடுத்துட்டு வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க. நல்லா லாஸ்ட் வரைக்கும் உள்ளே தள்ளி பிசுடு தெரியாமல் தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா தைச்சி விட்றலாம். நூலை கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம பாசி வைக்கணும். பாசி வச்சதுக்கப்புறம் இன்னுமே கிராண்டாக இருக்கும். இதான் கை, இது முன்பக்கம். பேக் சைடு எல்லாம் பாசி வச்சாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுவும் உங்களுக்கு புரியலைன்னா தனித்தனியாக வீடியோ இருக்குங்க. கை தனியாக போட்டிருக்கேன், பேக் சைடு தனியாக போட்டிருக்கேன், பார்த்து கற்றுக்குங்க. அதே மாதிரி இதுவுமே தனித்தனியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து அகலம் வந்து 2.25 வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இது மட்டும்தான் கட் பண்ணோம், கீழே கட் பண்ணக்கூடாது. ஒரு தையல் போட்டு திருப்பிடலாம். இது கையும் சேர்த்து வந்துடும் உங்களுக்கு. அங்கங்கே இது மாதிரி, அதாவது ஹெம்மிங்குமே இது மாதிரி தான் கட் பண்ணி விடணும். இப்போ எட்ஜிலே தையல் போட்டு வந்துடுங்க. தையல் போட்டு கேன்வாஸ் வச்சுக்கோங்க. கேன்வாஸ் வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். கீழே இருக்க அந்த ரவுண்டை 1 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கு அடுத்த 3 லைன் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு வந்து எல்லாத்துக்குமே நான் ஹெம்மிங் ஊசி குத்தி விட்ருக்கேன், இல்லை குண்டு ஊசி கூட குத்தி விட்ருங்க. இது எல்லாத்தையும் ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சாரியில் வந்து இந்த டிசைன் வருது, அதனால நான் சேம் சாரியில் இருக்க மாதிரி கொடுக்க போகிறேன். இது எல்லாம் அடுத்தடுத்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வர்றதும் சரி, அடுத்து வர்றதும் சரி, தனித்தனியாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கைக்கும் நம்ம சேம் அதே டிசைன் தான் கொடுக்க போகிறோம். கைக்கு 2 பீஸ் வந்து சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சாரீ கிளாத்தில் வந்து அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாரீ கலர் வந்து க்ரே கலரு, அதில் சும்மா லைட்டாக பிங்க் கலர் வருது. பிங்க் கலர் பைப்பிங் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா அதை கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு நம்ம வந்து கொஞ்சம் நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்கு மட்டும் அந்த கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டுட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பைப்பிங் பண்ணும்போது அந்த பிசுறெல்லாம் உங்களுக்கு மறைஞ்சு போயிடும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ அடுத்தடுத்து வந்து இந்த மாதிரி பைப்பிங் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கலரில் ரெடி பண்ணுறேன். கிராஸ் பீஸ் அடித்து திருப்புறேன். அது நம்ம 2 லைன் வந்து இந்த ப்ளவுஸ் கொடுக்க போகிறோம். இதுக்கு மேலே வந்து நம்ம வச்சதுக்கு வந்து பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ வந்து சிலர் வந்து கழுத்து வந்து இறங்குதுன்னு சொல்லி இறங்குதுன்னா முன்னாடி வந்து டாட் ஒன்று பிடிச்சிக்கலாம். நான் இந்த ப்ளவுஸ்க்கு பிடிச்சிருக்கேன். டாட் ஒன்று பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பைப்பிங்கோ ஹெம்மிங்கோ பண்ணிங்கன்னா வந்து அவங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாக உட்காரும். நான் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருக்கனால இறங்குறனால டாட் பிடிச்சி ஆனால் இந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குன்னு சொன்னனால உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் முன்னாடி ஒரு டாட் பிடிச்சிட்டு தைக்கிறப்ப வந்து உங்களுக்கு சொல்கிற இறங்காமல் இருக்கும்.
இந்த மாதிரி நம்ம பிங்க் கலரில் முன்னாடி வரைக்கும் கொடுத்துடலாம். 2 லைனு க்ரே கலரில் ஒன்று, பிங்க் கலரில் ஒன்று. ஏன்னா ப்ளவுஸு லைட் கலருன்றதுனால இப்போல்லாம் வந்து நமக்கு முந்தியும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து எதுவுமே டிசைன் இல்லாமல் ஒரு பைப்பிங்கோ ஒரு லைனும் இல்லாமல் நம்ம ப்ளெயினாக தைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சாரியோட ப்ளவுஸாக வேறு சாரியோட ப்ளவுஸான்றதே டவுட்டாகிடும். அதனால் கொஞ்சமாச்சும் நம்ம அந்த கலர் சேர்த்து நம்ம டிசைன் பண்ணி போடுறப்போ வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போது நம்ம பைப்பிங் வச்சுட்டு மேலே கீழே 2 பக்கமே பைப்பிங் பண்ணணும். வச்சுட்டு கீழே வந்து அடுத்த லைன் வைக்கலாம். நான் மேலே வந்து ப்ளவுஸோட கலரும் கீழே வந்து அந்த பிங்க்கும் வச்சுருக்கேன் பைப்பிங்கு. இப்போ முதல்ல ஒரு பிங்க்கு கொடுத்தது இந்த இதில் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்த கொடுக்கறது வந்து அடுத்த இதில் சேர்த்துடலாம் அந்த பிசுரை. இப்போ அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுருங்க. இப்போ சேம் அதே மாதிரி இந்த பக்கமும் கொடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சுன்னு. அடுத்ததுக்கு வந்து நம்ம அடுத்து கொடுக்க போகிறது கிடையாது. சும்மாவே வச்சு நம்ம பைப்பிங் மட்டும் வச்சு தைச்சிட்டா போதும். லேசானதுக்கெலாம் வந்து டபுள் கிளாத்து கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம மேலே இந்த இது வந்து நம்ம கொடுக்கறல வேணான்னு தான் யோசித்தேன். ஆனால் வந்து அது ப்ளெயினாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம வச்சு பார்த்துட்டு லைட்டாக அந்த இடத்துல மட்டும் பிரித்து விட்டு இந்த மாதிரி 3 பீஸு சேர்த்து, ஏன்னா வந்து நம்ம ஒன்று பண்ண தான் அது புதுசாக நமக்கு வந்து தோணும். சரி ப்ளெயினாக இருக்குது, இதுக்கு ஏதாவது கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அங்கே மட்டும் பிரித்து விட்டுட்டு மறுபடியும் கொடுத்தேன். இப்போ மேலேயும் நம்ம அது மாதிரி கொடுத்துடலாம். இப்போ கொடுக்க ஒட்டி இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு பாசி வச்ச ஒட்டி இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ கை வந்து நம்ம ஓடு தையல் போட்டு வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு பைப்பிங் வச்சிடலாம். பைப்பிங் வச்சுட்டு சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்திட்டு 1 இன்ச்சு சென்டர் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வளைச்சி மேலே கொண்டு போயிட்டு ரிட்டன் கீழே கொண்டு வாங்க. அதே மாதிரி இதுக்கும் அந்தந்த கலருக்கு நூல் மாற்றிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இதுக்கு நான் 3 நூல் மாற்றிருக்கேன். எப்படின்னா க்ரே கலருக்கு, அந்த பிங்க்குக்கு, அந்த ப்ளவுஸ் கலருக்கு 3 நூல் மாற்றிருக்கேன். நூல் மாற்றுறதுக்கு சங்கடப்படாதீங்க, அந்தந்த கலருக்கு அந்தந்த நூல் மாற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து மேலே கீழே 2 பக்கமுமே வந்து பிங்க் கலர் தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த பீஸு 3 ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு 3 ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு தைச்சிடுங்க. தைச்சதுக்கப்புறமா அடுத்த லைன் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஒரே மாதிரி தைச்சிருங்க. கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்கள். இப்போ வந்து அது வந்து லைட்டாக நான் சாய்ச்சி கொடுக்குறேன், ஒரு சைடாக சாய்ச்சி கொடுக்குறேன், முன்பக்கமாக சாய்ச்சி. இது ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் தான். சேம் அதில் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு லைன் மட்டும் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் எதிர்பார்க்கல இந்தளவுக்கு அழகாக வரும்ன்ட்டு. இதுக்கு வந்து இந்த சாரியில் வந்து சில்வர் கலர் லைட்டாக குட்டியாக ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அந்த சில்வர் கலர் பாசி தான் கொடுக்குறேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக ஒரு 3 ப்ளவுஸ் உங்களுக்கு டிசைன் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கஸ்டமரே அசத்துங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்து, இல்லை அட்லீஸ்ட் உங்கள் ப்ளவுஸுக்காவது ட்ரை பண்ணுங்கள். இதில் புரியலைன்னா இந்த வீடியோஸ்லாம் தனித்தனியாக இருக்குது, சேனல் உள்ளே போய் பார்த்து கற்றுக்குங்க. நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் முன்பக்கம் பாருங்கள் எவ்வளோ ஃபிட்டாக இருக்குது. இது கை பின் கழுத்து பார்க்கலாம். இது பின் கழுத்து. இது ப்ளவுஸுக்குங்கும்போது நமக்கு பொம்மைக்குங்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. நேரில் பார்க்க நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.